ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் யூனிட், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்க த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற 16 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1865 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிற தியரியை வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு. எப்படி ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 4 ஈக்குவேஷன் வச்சு ஃப்ரேம் பண்ணுறாரு. அந்த 4 ஈக்குவேஷனும் ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? அந்த 4 ஈக்குவேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 4 ஈக்குவேஷன் அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒன்று ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம்லேருந்து எடுத்திருக்காரு, தேர்ட் ஈக்குவேஷன் ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் லாலேருந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அந்த 4 ஈக்குவேஷனும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அதாவது del dot d vector equal to rho, del dot b vector equal to 0, del cross e vector equal to minus dou b vector divided by dou t, del cross h vector equal to j vector plus dou d vector divided by dou t. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் இதில் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நாம் 4 பார்க்க போகிறோம். அது 4 என்னென்னா எலக்ட்ரிக் காஸ் லா யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், மேக்னெட்டிக் காஸ் லா வச்சு, அப்புறம் ஃபேரடேஸ் லா வச்சு, அப்புறம் ஆம்பியர்ஸ் லா வச்சு 4 ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு யாரை வச்சு கொண்டு போகிறோம்? எலக்ட்ரிக் காஸ் லா. ஸோ எலக்ட்ரிக் காஸ் லா அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோம் நமக்கு காஸோட ஈக்குவேஷன்ஸ் தெரியணும். என்ன ஈக்குவேஷன்? அதாவது இப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் எடுத்துக்கிறோம். அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஓகேங்களா, அந்த டைஎலக்ட்ரிக் மீடியமோட சர்ஃபேஸ் வந்து இப்போ எஸ் அப்படிங்கிற சர்ஃபேஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் வந்து வி. ஓகே, நெக்ஸ்ட் அதோட டோட்டல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா Q அப்படிங்கிற டோட்டல் சார்ஜ். அந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்குது அப்படின்னா அதோட காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா எழுதுகிறேன் பாருங்கள். closed surface integral E vector dot ds equal to Q divided by epsilon naught. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரிசையாக கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் எப்சிலான் நாட் வந்து ஈக்குவலுக்கு இந்த டிவைடில் இருக்குது. ஸோ அது அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை. ஓகேங்களா? therefore integral, அதாவது surface integral, closed surface integral epsilon naught E vector into ds equal to Q. Okay, this is equation number 1. Next, நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னா E vector அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது, E vectorம் எப்சிலானும் எங்கேருந்து வருவாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிற ஃபார்முலாவிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னா we know that நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா d vector equal to epsilon into E vector. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ. இதை வந்து இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்காங்க, எப்சிலான் நாட் தான் இருக்காங்க. பட் நமக்கு இங்கே எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ்க்கு வச்சு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும். என்ன அப்படின்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷனில் எப்சிலான் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் வந்து நார்மலாக ஒரு மீடியமோட பெர்மிட்டிவிட்டி. இதே எப்சிலான் நாட் அப்படின்னா வேக்யூமில் அந்த பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குது, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸில். எப்சிலான் ஆர் அப்படின்னா என்னென்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏரில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபார் ஏரில் epsilon r equal to 1. ஓகேங்களா? therefore இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், d vector equal to இந்த எப்சிலானுக்கு பதிலாக நம்ம எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்சிலானுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், d vector equal to எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் மட்டும் தான் போட போகிறோம். ஏன்னா எப்சிலான் ஆர் என்ன ஆகிடுச்சு, 1 ஆகிடுச்சு. ஸோ எப்சிலான் நாட் இன்ட்டு E vector வந்துருச்சு. நமக்கு ஆல்ரெடி எப்சிலான் நாட் இன்ட்டு E vector. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்சிலான் நாட் இன்ட்டு E vector பதிலாக d vector சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யாருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த வேல்யூக்கு பதிலாக டிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 கொண்டு போயிட்டு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அதாவது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எப்சிலான் நாட் ஈக்குவலாக டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு q. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் க்யூனா என்ன? டோட்டல் சார்ஜ். அந்த டோட்டல் சார்ஜை டென்சிட்டி வச்சு வால்யூம் இன்டெக்ரலில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பண்ணியிருக்கோம், இதை வால்யூம் இன்டெக்ரல் எழுதும்போது q ஈக்குவல் டு வால்யூம் இன்டெக்ரல், க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல், டென்சிட்டி எவ்வளோ? ரோ. ஸோ சார்ஜ் டென்சிட்டி ரோ இன்ட்டு டி. இங்கே வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறனால நம்ம டிஎஸ் போட்டிருக்கோம். இது வால்யூம் இன்டெக்ரல். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? டிவி போடணும். ஓகேங்களா? இன்டெக்ரல் சர்ஃபேஸாக இருந்தால் டிஎஸ், வால்யூமாக இருந்தால் டிவி. ஓகேங்களா? ஒரு லைன் இன்டெக்ரலாக இருந்தால் டிஎல் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரோ இன்ட்டு டிவி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எப்படி இருக்காங்க? ரெண்டு பேருமே ஈக்குவல் டு க்யூ, இங்கேயும் ஈக்குவலுக்கு முன்னாடி க்யூ இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 3 and 4 நமக்கு யார் கிடைக்கிறாங்க? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல் ரோ இன்ட்டு டிவி. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எப்படி வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா, மேக்ஸ்வெல்லோட ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரிக் காஸ் லாவில் 2 இருக்குது. ஒன்று என்னென்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதோட இன்டெக்ரல் பார்ட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் வந்து எப்படி அப்படின்னா, நமக்கு ரெண்டு பக்கமுமே இருக்கிற இன்டெக்ரல் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்னா இன்டெக்ரலை கேன்சல் பண்ணணும். இன்டெக்ரல் இருந்தால் அது இன்டெக்ரல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இன்டெக்ரல் கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதையும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பேருமே வால்யூம் இன்டெக்ரலாக மாற்ற போகிறோம். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். பட் வால்யூமை சர்ஃபேஸாக மாற்றுறதுக்கு முடியாது. ஆனால் சர்ஃபேஸை வால்யூமாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதாவது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க இல்லைங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம வால்யூம் இன்டெக்ரலாக மாற்ற போகிறோம். வால்யூம் இன்டெக்ரலாக எப்படி மாற்றுறது அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இருக்கிறத எழுதிக்கிறேன். க்ளோஸ் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டி வெக்டார் டாட் டிஎஸ்ஸை வால்யூம் இன்டெக்ரல் எழுதும்போது நம்ம டெல் வெக்டார் டாட் ஆல் மல்டிப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இது எப்போ வால்யூம் இன்டெக்ரலாக மாறும் அப்படின்னா, டெல் வெக்டார் டாட் போட்டு மீதி இருக்கிறதா அப்படியே எழுத போகிறோம். மீதி யார் இருக்கா? டி வெக்டார். ஆனால் இது எஸ் இருந்தால் தான் இங்கே டிஎஸ், அதாவது சர்ஃபேஸ்னால் தான் டிஎஸ், இங்கே வால்யூம். ஸோ என்ன பண்ணணும்? டிவி. ஸோ ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து வால்யூம் இன்டெக்ரலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கலாமே. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு வால்யூம் இன்டெக்ரலையும் நம்ம கம்பேர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கம்பேர் பண்ண என்ன கிடைப்பாங்க? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே இப்படி எழுதலாமா? ஸோ க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல் டெல் வெக்டார் டாட் டி வெக்டார் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு க்ளோஸ்டு வால்யூம் இன்டெக்ரல் ரோ இன்ட்டு டிவி. ஓகே, ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே எழுதலை. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னல ரெண்டு பேருமே வால்யூம் இன்டெக்ரலாக வந்துடுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னா, டெல் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ரோ. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்க வால்யூம் இன்டெக்ரலோட சேர்ந்தவங்க தான் யார்? இவங்க எல்லாருமே இன்டெக்ரலோட சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் இந்த இன்டெக்ரலோட சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்த இன்டெக்ரலோட சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ அவங்க எல்லோரும் கேன்சல் ஆனதுனால ரிமைனிங் யார் இருக்கா? டெல் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. அப்புறம் கடைசியாக நாள் திஸ் இஸ் த மேக்ஸ்வெல்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். இது வந்து என்னது? இன்டெக்ரல் ஃபார்ம். இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எலக்ட்ரிக் காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ்வெல்லோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல்ஸோட செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எதுலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் காஸ் லாவிலேருந்து. ஓகே, மேக்னெட்டிக் காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது ஓகே தட் மீன்ஸ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது அங்கே எப்பயுமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே ஸோ phi ஈக்குவல் டு 0. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் ஜீரோவாக இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒருவேளை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டேர்மில் நம்ம ரைட் பண்ணும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா phi ஈக்குவல் டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் ds. ஓகே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 10. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும். ஓகே இப்போ நாம் 9th ஈக்குவேஷனும் 5 ஆரம்பிக்குது, 10th ஈக்குவேஷனும் 5 ஈக்குவல் டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே அப்போ ஜீரோவாக தான் இருப்பாங்க. அதாவது 5 0 அப்படிங்கும்போது இவங்களும் என்னவாக தான் இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதிக்கலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் அந்த சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் ds வந்து 0 அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சால் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே ஸோ நான் இப்போ தான் எழுதுகிறேன். ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 9 and 10 எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் ds ஈக்குவல் டு 0. ஓகே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 11. ஸோ நமக்கு 11th ஈக்குவேஷன் கிடச்சிது. ஓகே இதுதான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இன்டெக்ரல் ஃபார்ம் இதோட முடிஞ்சது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இது அப்படியே மேக்ஸ்வெல்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மை கொண்டு போகும்போது என்ன பண்ணணும், இன்டெக்ரல்லாம் தூக்கணும். இன்டெக்ரல் நம்ம தூக்கணும்னா என்ன பண்ணுவோம், சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக நம்ம மாற்றுவோம். ஓகே சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக எப்படி மாற்றுறது, இங்கே காஸ் டைவர்ஜென்ஸ் டெக்னிக் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேம் ப்ராசஸ், அதே மாதிரி காஸ் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன், அதாவது சர்ஃபேஸ் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் ds வந்து எப்போ வால்யூம் இன்டெக்ரலாக மாறும், டெல் வெக்டார் டாட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ டெல் டாட் b வெக்டார் இன்ட்டு டி v பண்ணுவோம், எஸ் பண்ணுவோம், v தான் பண்ணுவோம், ஏன்னா இங்கே வால்யூம் இன்டெக்ரலாக இங்கே வால்யூம் dv. ஓகே ஸோ b dv ஈக்குவல் டு என்ன வரும், 0. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 12. ஓகே 12th ஈக்குவேஷன் எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் இவங்களெல்லாம் தூக்கிடுவோம். யார் வால்யூம் இன்டெக்ரலாக வந்தனால மீதியெல்லாம் தூக்கிட்டோம்னா ரிமைனிங் யார் இருக்காங்க, டெல் வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகே ஸோ டெல் வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 13. ஓகே ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சது. ஸோ 13 ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாம் யாரை கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி மேக்ஸ்வெல்லோட தேர்ட் ஈக்குவேஷனை ஃபேரடேஸ் லாலேருந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஃபேரடேஸ் லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபேரடேஸு அவரோட லா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் d∅dt அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதாவது ∂φ/dt வச்சுக்கலாம், d∅dt வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 14. ஓகே இப்போ இந்த ∂φ/dt எப்சிலான் இந்த ஃபார்முலாவில் எப்சிலான் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபை அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஃபை அப்படின்னா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ நாம் இதை ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா இதில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல எப்சிலான் அப்படிங்கிறது, அந்த எப்சிலான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த எப்சிலானை எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல், அதாவது நார்மல் இன்டெக்ரல், லைன் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dl. ஓகேங்களா? E வெக்டார் இன்ட்டு dlன்னு சொல்லிக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 15. ஓகே ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்சிலான் வந்து இந்த வேல்யூ. இதே மாதிரி செகண்ட் ஒன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சு பார்க்கும்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல்
b vector dot ds. ஓகேங்களா, surface integral b vector dot ds. This is equation number 16. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ phi equal to closed surface integral b vector dot ds. Okay, this is equation. In terms of magnetic induction, நாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எழுத போகிறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா phi equal to closed surface integral b vector dot ds. டாட்னு சொல்ல b vector into ds. ஓகே, this is equation number 16. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 15 16 கொண்டு போயிட்டு 14ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 15 and 16 14ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யாருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 14ல் எப்சிலானுக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5க்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேலை முடியுது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்டு யார் வருவா? எப்சிலான். ஸோ லைன் இன்டெக்ரல், க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் E வெக்டார் இன்ட்டு dl ஈக்குவல் டு மைனஸ் d இன்ட்டு ஃபை வேல்யூ என்ன? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் b வெக்டார் ds. ஓகே, டிவைடட் பை dt. ஓகே, இதில் நாம் இன்னும் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நார்மலாக எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதலாம். அதாவது லைன் இன்டெக்ரல் E வெக்டார் dl இன்ட்டு dl ஈக்குவல் டு மைனஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் d வந்து உள்ளார கொண்டு போயிட்டேன். ஸோ db வெக்டார் டிவைடட் பை dt இன்ட்டு ds. ஓகே, எந்த சேஞ்சஸும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த இன்டெக்ரலை வெளியில் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே கொண்டு வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தட் மீன்ஸ் இங்கே இருக்கிற இன்டெக்ரலை இங்கே டோட்டலாக போட்டாச்சு. சாரி, இங்கே டோட்டலாக போட்டாச்சு. ஸோ db வெக்டார் ds டிவைட் பை dt அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் 17th equation. Okay, this 17th equation represents the Maxwell's third equation in integral form. Third equation integral formல நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வெரி குட், டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் சொல்ல போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக நம்ம இப்போ மாற்றணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஆல்ரெடி சர்ஃபேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரலை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இன்டெக்ரல் கேன்சல் பண்ணிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ நம்ம எப்படி கேன்சல் பண்ணுவோம்? இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுறது காஸ் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலை எப்படி மாற்றுறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். என்னது? ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்ம லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரலை நம்ம மாற்ற முடியும். எப்படி மாற்றுங்க பார்க்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது 17th ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி மாறும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் தான் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் அப்படியே எழுதுகிறேன். லைன் இன்டெக்ரல் E வெக்டார் dl ஈக்குவல் டு, இப்போ எனக்கு என்ன மாறணும்? சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறும். எப்படி மாறும்? அதில் நம்ம பண்ண மாதிரி தான். ஆனால் அங்கே நம்ம டாட் எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து நம்ம கிராஸ் பண்ணோம். கிராஸ், தட் மீன்ஸ் del வெக்டார் கிராஸ் E வெக்டார் இன்ட்டு dl. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 18. ஸோ del கிராஸ் E வெக்டார் போட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 17 18 ஈக்குவல் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் இந்த 17ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பதிலாக நம்ம இதை எழுத போகிறோம். ஸோ என்ன எழுதுனா என்ன வரும்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் del வெக்டார் கிராஸ் E வெக்டார் இன்ட்டு dl ஈக்குவல் டு மைனஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் db வெக்டார் டிவைட் பை dt இன்ட்டு ds. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் யார் கிடைப்பாங்க? del வெக்டார் கிராஸ் E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே நம்ம வெளியில் எடுக்கும்போது நம்ம டோ b வெக்டார் டிவைடட் பை டோ t. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர், இது வந்து 19 வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 20. ஓகே, ஸோ இதை நீ ஏன் டி வெக்டார் டிபின்னு வந்தது இங்கே டோன்னு மாற்றிடும், அது ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் இங்கேயும் டிபின்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டோ பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா டெல் நம்ம யூஸ் பண்ணது எப்பயுமே டோ அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 20 முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன எழுதுவீங்க? வழக்கம் போல் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 20 ரெப்ரசன்ஸ் த மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் ஈக்குவேஷன் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஆம்பியர்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ ஆம்பியர்ஸ் லாவில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஆம்பியர் சர்க்யூட் லா வி கேன் ரைட் க்ளோஸ்ட் லைன் இன்டெக்ரல் h vector into dl vector equal to I. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 21. ஓகே, ஆம்பியர்ஸோட சர்க்யூட் லாவிலேருந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு we know the relation between the current and current density. கரண்ட்டுக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா I equal to closed surface integral j vector into ds vector. ஓகே, this is equation number 22. அதாவது கரண்ட்டுக்கும் கரண்ட் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் தான் இது. ஓகேங்களா? கரண்ட்னா I, கரண்ட் டென்சிட்டினா J. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேட் பண்ண என்ன வரும், யாருக்கு பதிலாக ஐக்கு பதிலாக இவங்களை போட போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணோம், அதாவது 21th ஈக்குவேஷன் அண்ட் 22 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் h வெக்டார் இன்ட்டு dl வெக்டார் ஈக்குவல் டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் j வெக்டார் இன்ட்டு ds வெக்டார். ஓகேங்களா? டி போட்டு எஸ்ஸுக்கு மட்டும் தான் வெக்டார். சரியா, நான் வேறு பெருசாக போட்டேன். எஸ்ஸுக்கு மட்டும் தான் வெக்டார். ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 23. ஓகே, ஸோ 23rd ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து டிவி போட்டுக்கோங்க, டிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வழக்கம் போல் இங்கே நம்ம பண்ண மாதிரி லைன் இன்டெக்ரல் என்ன மாற்ற போகிறோம், சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்ற போகிறோம். லைன் இன்டெக்ரல் எப்படி சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறும், நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணால் தான் லைன் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறும். ஸோ ஸ்டோக்ஸ் தியரமை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். யாருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம், இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி மாறும், அதாவது லைன் இன்டெக்ரல் h வெக்டார் இன்ட்டு dl வெக்டார் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோக்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு சர்ஃபேஸ் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறுது. எப்படி மாறும் அப்படின்னா டெல் வெக்டார் கிராஸ் பண்ணும்போது மாறுது. கிராஸ் பண்ணும்போது ds வெக்டாராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 24. ஓகே, ஸோ இந்த 24 கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட LHSல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ, தட் மீன்ஸ் 23rd ஈக்குவேஷனையும் 24th ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ண என்ன வரும், அதாவது கம்பேர் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டெல் வெக்டார் கிராஸ் h வெக்டார் இன்ட்டு ds வெக்டார் ஈக்குவல் டு யார் இருக்காங்க ரிமைனிங், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் j வெக்டார் இன்ட்டு ds வெக்டார். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் இப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாறிடுச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 25. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமுமே வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இன்டெகிரேஷன்லாம் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டெல் வெக்டார் கிராஸ் h வெக்டார் ஈக்குவல் டு j வெக்டார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 26. இந்த இடத்துல நாம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம். காஸ் டைவர்ஜென்ஸ் இங்கே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் தெரியுங்களா, அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரமை போத் சைடு அப்ளை பண்ணுறோம். ரெண்டு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்ன, டெல் வெக்டார் டாட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னவா மாறும், இந்த ஈக்குவேஷன் 26 டெல் வெக்டார் டாட்டு இங்கே யார் இருக்காங்க, டெல் வெக்டார் கிராஸ் h வெக்டார் ஈக்குவல் டு டெல் வெக்டார் டாட் j வெக்டார். ஓகேங்களா? 26th ஈக்குவேஷன் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 27. ஓகே, 27th எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் என்னவா மாறும், அதாவது ஒரு ஈக்குவேஷனில் டெல் வெக்டார் டாட் டெல் வெக்டார் கிராஸ் அப்படின்றது டாட்டும் கிராஸும் ரெண்டுமே வரும்போது அந்த ஈக்குவேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும். ஓகேங்களா? டெல் வெக்டார் டாட் டெல் வெக்டார் கிராஸ் அப்படின்னு பண்ணும்போது அது 0வாக மாறிடும். அப்போனா இந்த வேல்யூ என்னவா மாறிடுது, அப்போனா இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு, இந்த டேர்ம் அப்போ என்னவாக தான் இருக்கணும், 0 வந்தால் தான் டேர்ம் 0. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 27 becomes 27 என்னவாக மாறிடுச்சு, டெல் வெக்டார் டாட் j வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 28. ஓகேங்களா? ஏன் இது 0 வந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மறந்துடாதீங்க. ஓகே, ஆனால் நமக்கு இப்போ டெல் வெக்டார் டாட் j வெக்டார் 0ன்னு வந்துருச்சு. அப்படி வந்தாலும் according to equation of continuity we can write
இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதணும் அப்படின்னா டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ ரோ டிவைடட் பை டோ டி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இதுதான் இதோட நார்மல் ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ். ஸோ del vector dot j vector equal to minus dou rho divided by dou t. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இங்கே நமக்கு என்ன வந்தது, டெல் டாட் ஜே வெக்டார் 0. அப்போ இது வந்து என்னது 0 ஆகிடுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், டோ ரோ டிவைட் பை டோ டி. இதுவும் என்ன தான் ஆயிருக்கணும், கண்டிப்பாக 0 ஆயிருக்கணும். இவங்க 0 ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் 0 இருக்கணும். அப்போ தான் ஈக்குவல் டு 0 சொல்ல முடியும். ஓகேண்ணா, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ டோ ரோ டிவைடட் பை டோ டி ஈக்குவல் டு 0. மைனஸ் இருந்தால் என்ன, மைனஸ் இல்லைனா என்ன, நமக்கு அவ்வளோ இல்லை. மைனஸ் இருந்தாலும் 0 தான், ப்ளஸ் இருந்தாலும் 0 தான் ஆகுது. ஸோ டோ ரோ டிவைட் பை டோ டி ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 29. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஞ்சம் ஒத்து பாருங்கள். டோ ரோ டிவைட் பை டோ டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது என்ன சொல்ல வருது, ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூ என்னவாக இருக்கும், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ரோ அப்படின்னா யார், ரோ அப்படின்னா யார், சார்ஜ் டென்சிட்டி. அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னா அந்த சார்ஜ் டென்சிட்டி என்னவாக இருப்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆம்பியர்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷனில் மட்டும்தான் வேலிடாக இருக்கும். ஓகேங்களா, டைம் வேரிங் ஃபீல்டில் வந்து இது இன்வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நம்ம சொல்ல அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ டைம் வேரிங்கில் பொறுத்த வரைக்கும் இது இன்வேலிடாக இருக்குது. ஒருவேளை ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்குது, ஓகே வேலிடாக இருக்குது, அப்போ மட்டும் தான் வேலிடாக இருக்குது. ஓகேங்களா, அதனால நம்ம மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி இருந்தால் தானே 0 வருது, அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த ஈக்குவேஷன் வந்து இன்கம்ப்ளீட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை உள்ளார ஆட் பண்ணுறாரு. யார் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறவங்கள ஆட் பண்ணுறாரு உள்ளார. அப்படி ஆட் பண்ணும்போது, அதாவது யார் ஆட் பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறவங்கள உள்ளார ஆட் பண்ணுறாரு மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர். ஆட் பண்ணிட்டு இந்த 26th ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 26th ஈக்குவேஷனை எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அதாவது 26th ஈக்குவேஷன் பிகம்ஸ், ஏன்னா அங்கேருந்து தான் கொண்டு வந்து பார்த்தா கடைசியில் 0 ஆகிடுச்சு, இப்போ செட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 26th ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை எப்படி பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டியை வந்து ஆட் பண்ணுறோம் அந்த ஈக்குவேஷனில். எப்படி ஆட் பண்ணுறாருன்னு பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறேன். டெல் வெக்டார் கிராஸ் ஹச் வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் இருக்குது, அதோட கரண்ட் டென்சிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஜே டி. ஓகேங்களா, சஃபிக்ஸில் டி. ஸோ ஜே டி வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 30. ஓகேங்களா, 30வது ஈக்குவேஷன் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், இதே டெக்னிக் தான். இந்த 26க்கு அடுத்து என்ன பண்ணோம், காஸ் டைவர்ஜென்ஸாக, அதே மாதிரி இங்கேயும் காஸ் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டெல் வெக்டார் டாட் டெல் வெக்டார் கிராஸ் ஹச் வெக்டார் ஈக்குவல் டு டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜேடி வெக்டார். ஓகேங்களா, இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 31. ஸோ 31st ஈக்குவேஷன் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுலேருந்து நமக்கு ஆல்ரெடி யாரை தெரியும், இந்த ஃபார்முலா என்ன ஆகிடுச்சு, 0 ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா டெல்டா டெல் கிராஸ் அப்படிங்கும்போது 0 ஆகிடுச்சு. ரிமைனிங் யார் இருக்காங்க, இவங்க இருக்காங்க. டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இதை வந்து இன்னும் டெல்லை வந்து நம்ம இப்படி உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, தட் மீன்ஸ் காமன் தானே 2 பேருக்கும். ஸோ காமனாக உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார் ப்ளஸ் டெல் வெக்டார் டாட் ஜேடி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஓகே. ஆனால் நமக்கு ஆல்ரெடி இந்த டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யார், டெல் வெக்டார் டாட் ஜே வெக்டார்னா யார் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா, யார், மைனஸ் டோ ரோ டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ, அதாவது இந்த ஈக்குவேஷனை அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் டோ ரோ டிவைடட் பை டோ டி ப்ளஸ்
del vector dot jd vector equal to 0. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு யார் தேவை, del vector dot jd vector. ஸோ del vector dot jd vector equal to இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் டேர்ம். ஸோ டோ ரோ டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு ரோ அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு யாருன்னு என்னென்னு தெரியும். ரோனா என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸ்வெல்லோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோமா. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரோனா என்ன, டெல் வெக்டார் டாட் டி வெக்டார். ஓகேங்களா. அவங்க தான் யார், ரோ. ஸோ அவங்கள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஃப்ரம் மேக்ஸ்வெல்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், del vector dot j d vector equal to dou divided by dou t of ரோக்கு பதிலாக யார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், del vector dot d vector. ஸோ del vector dot d vector divided by dou t. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன், எப்படின்னு பாருங்கள். del vector dot j d vector equal to del vector dot dou d vector divided by dou t. ஓகேங்களா. எப்படி எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஒன்றும் இல்லை, டெல்லை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே டெல் இருக்காங்க. தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெல்லை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைப்பாங்க அப்படின்னா, டெல்லை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஜே டி வெக்டார் ஈக்குவல் டு டோ டி வெக்டார் டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 32. ஸோ 31st 32 வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் ஈக்குவேஷன் நம்பர் கூட போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32nd ஈக்குவேஷனை கொண்டு போய்ட்டு 30ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதாவது இந்த 32வை கொண்டு போய்ட்டு 30th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும், டெல் வெக்டார் கிராஸ் ஹச் வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் ப்ளஸ் ஜேடிக்கு பதிலாக இவங்களை சப்ஸ்டியூட் பண்ண யார் வருவாங்க, டோ டி வெக்டார் டிவைட் பை டோ டி. ஓகேங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 33. ஓகே, ஸோ நாம் எல்லாமே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இந்த 33rd ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் 4th ஈக்குவேஷன் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஓகேங்களா. உங்களுக்குலாம் இன்னொரு டவுட் இருக்கும், என்னடா இது நம்ம இன்டெக்ரல் ஃபார்மே எழுதாமல் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் வந்து ஒன்று இருக்கும். இப்போ நாம் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டெக்ரல் ஃபார்ம் இருந்துச்சு, அந்த ஃபார்ம் வந்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், அது வந்து தப்பாக இருக்குது, அதில் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ கடைசியாக நம்ம அதோட இன்டெக்ரல் ஃபார்ம் நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகேங்களா. அதாவது இந்த 23rd ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 23rd ஈக்குவேஷனை வந்து இன்டெக்ரல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்ச் பண்ண, அதாவது ஜேக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ்ஸு ஜேடின்னு கொண்டு வர போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ்ட் லைன் இன்டெக்ரல் h வெக்டார் இன்ட்டு டிஎல். ஓகேங்களா. டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஜே வெக்டாருக்கு பதிலாக யாரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம், ஜே வெக்டார் ப்ளஸ் ஜேடியை வந்து ஆட் பண்ண சொன்னாரா. ஜேடினா யாருன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். யார் கண்டுபிடிச்சோம், டோ டி வெக்டார் டிவைட் பை டோ டி இன்ட்டு டிஎஸ். ஓகேங்களா. அதுதான் யார் அப்படின்னா இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸ்வெல்லோட 4 ஈக்குவேஷன்லேயும் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா எந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எழுதுனா போதும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, மேக்னெட்டிக் காஸ்லா வச்சு மேக்ஸ்வெல் கொண்டு வந்த அந்த ஈக்குவேஷன் இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, இன்டெக்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஃபஸ்ட் லாவில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டெல் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ரோ. ஓகேங்களா. சில பேர் என்ன எழுதுவாங்க, இந்த டி வெக்டார் வந்து இ வெக்டாரில் வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க, அதாவது ரோ டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படி எழுதலாம், இல்லை இந்த டி வெக்டார் போல் இ வெக்டார் போட்டு டிவைடட் பை எப்சிலான் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் என்ன வரும் அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது என்னது டிஃப்ரென்ஷியல் ஃபார்மோட ஈக்குவேஷன். ஓகேங்களா. அதே மாதிரி மேக்ஸ்வெல்லோட செகண்ட் ஈக்குவேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது ஒன்றும் கிடையாது, என்ன அப்படின்னா இதுதான் அதோட டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஓகேங்களா. இன்டெக்ரல் ஃபார்ம் என்னது, அவ்வளோதான், இதே தான்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் மேக்ஸ்வெல்லோட இன்டெக்ரல் ஃபார்ம் யார்? ஓகேங்களா. திஸ் இஸ் த தேர்ட் ஃபார்முலா. அதே மாதிரி இதில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஓகேங்களா. அதே மாதிரி ஆம்பியர்ஸ் லால இது யார்? டிஃப்ரென்ஷியல் ஃபார்மு, இது இன்டெக்ரல் ஃபார்ம். இதில் மட்டும்தான் மாறி இருக்கும், இது மீது எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். ஓகே, அதாவது இன்டெக்ரல் இருந்தால் அது இன்டெக்ரல் ஃபார்ம், இன்டெக்ரல் இல்லாமல் டெல்டா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். அது உங்கள் மைண்டில் இருந்தாலே போதும், நாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். நடுவில் தியரி சொல்லியிருப்பேன். அதை சொன்னதெல்லாம் நீங்கள் தியரியாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதை மட்டும் எழுதினீங்கன்னா பாதி மார்க் தான் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. ஓகே, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான். எப்படியும் உங்கள் கிளாஸில் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்தது? போர் அடிச்சிச்சா இல்லை தூங்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா. இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுமா?